ஹாய்ங்க, இன்றைக்கி யூஜிடியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஆர் மினிமம் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் 2 வேரியபிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்னது அப்படின்னா, அதாவது 2 வேரியபிள்ஸ் உள்ள ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதில் மேக்ஸிமம் ஆர் மினிமம் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். ஓகேங்களா? பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா எஃப்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதை எக்ஸை பொறுத்து ரிவர்ஷல் பண்ணி ஈக்குவல் டு 0ன்னு போடணும். அடுத்து ஒய்யை பொறுத்து ரிவர்ஷல் பண்ணி ஈக்குவல் டு 0ன்னு போடணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 0ன்னு போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் கிடச்சிருச்சுங்களா? அதுக்கப்புறமாக்க அந்த பாயிண்ட் தான் என்னது அப்படின்னா A, B. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த ஃபங்க்ஷனை நம்ம மினிமமாக மேக்ஸிமமானு கண்டுபிடிக்கிறதுக்கான கண்டிஷன்ஸ் இருக்குது. அதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா RTS அப்படிங்கிற வேல்யூ தேவைப்படும். ஓகேங்களா? ஆர்னா என்னது அப்படின்னா டோ ஸ்கொயர் எஃப் டிவைடட் டோ எக்ஸ் ஸ்கொயர். எஸ்னா என்னது அப்படின்னா டோ ஸ்கொயர் எஃப் டிவைடட் டோ எக்ஸ் டோ ஒய். இல்லை அப்படின்னா டோ ஸ்கொயர் எஃப் டிவைடட் டோ ஒய் டோ எக்ஸ்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான். ஓகேங்களா? அடுத்து டி அப்படிங்கிறது டோ ஸ்கொயர் எஃப் டிவைடட் டோ ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ மேக்ஸிமம் மினிமம் இது கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஃபார்மேட்டுக்குள்ள வரும். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமமா மினிமமா அப்படிங்கிறத என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், RSTங்கிற வேல்யூ ஃபைன் பண்ணிடுவோம் இல்லையா? அந்த RT மைனஸ் எஸ் ஸ்கொயர்டு இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ 0 அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சம் போடும்போது புரியும். ஓகேங்களா? RT மைனஸ் எஸ் ஸ்கொயரோட வேல்யூ 0 பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்து ஆரோட வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கும். ஓகேங்களா? எப்போ அப்படின்னா இந்த ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் நிறைய கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஒவ்வொரு பாயிண்ட்டும் A, B அப்படின்னு தான் ஃபைன் பண்ணிப்போம். எடுத்துப்போம் அந்த பாயிண்ட்ஸை கொண்டு வந்து RT மைனஸ் எஸ் ஸ்கொயரில் அப்ளை பண்ணும்போது பாசிட்டிவ் வேல்யூ கிடச்சி ஆரும் பாசிட்டிவ் வேல்யூவாக கிடச்சிச்சு அப்படின்னா ஓகேங்களா, அப்போது அந்த A, B அப்படிங்கிற பாயிண்டில் என்ன கிடைக்கும் அப்படின்னா மினிமம் வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? எந்த ஃபங்க்ஷனில் f(x, y)ல். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அடுத்து RT மைனஸ் எஸ் ஸ்கொயரோட வேல்யூ 0 அதிகமாக இருந்து பாசிட்டிவ் வேல்யூவே கிடச்சி ஆனால் ஆரோட வேல்யூ நெகட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா 0 கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த A, B அப்படிங்கிற பாயிண்ட்டுக்குள்ளே இதில் நிறைய ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் கிடைக்குங்க. அந்த பாயிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் அப்படி கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஓகே, என்ன சொல்லிக்கிறது, RT மைனஸ் எஸ் ஸ்கொயரோட வேல்யூ 0 அதிகமாக இருந்து ஆரோட வேல்யூ 0 கம்மியாக நெகட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ தான் என்ன கிடைக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? RT மைனஸ் எஸ் ஸ்கொயரோட வேல்யூ ஓகேங்களா 0 கம்மியாக நெகட்டிவ் வேல்யூவாக கிடச்சி போச்சு அப்படின்னா அங்கே அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா f(x, y) இஸ் நெய்தர் மேக்ஸிமம் நேர் மினிமம் அட் A, B. அதை குறைந்தபட்சம்னு சொல்ல முடியாது, என்ன பண்ண முடியாது, அதிகபட்சம்னு சொல்ல முடியாது. அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேடில் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இஃப் RT மைனஸ் எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிச்சு அப்படின்னா அங்கே என்ன பண்ண முடியாது அப்படின்னா மேக்ஸிமமும் கண்டுபிடிக்க முடியாது, மினிமமும் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது. ஒரு டவுட்டபுள் வேல்யூவாகவே என்ன பண்ண முடியும் அப்படின்னா போட முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபார்மேட் கொடுத்துட்டு ஒன்று என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட், அதாவது ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு மினிமம் வேல்யூ இல்லைனா மேக்ஸிமம் வேல்யூ கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இல்லைனா சேடில் பாயிண்ட் அப்படின்னு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவ்வளோதான் இதில் ஹெட்லைன்ஸ். ஓகேங்களா? இது மட்டும் தான் கேட்க சான்சஸ் இருக்குது. இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? முன்னாடி சொல்லிட்டிங்களா, இந்த RT மைனஸ் எஸ் ஸ்கொயர் வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் தான் மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் வேல்யூன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா RT மைனஸ் எஸ் ஸ்கொயர் வேல்யூ கிரேட்டர் 0 இருக்கும்போது தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அந்த மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்தால் மட்டும்தான் மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இந்த ஆரோட வேல்யூவை கன்சிடர் பண்ணிட்டு ஆரோட வேல்யூ 0 ஜாஸ்தியாக இருந்துச்சு, பாசிட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா மினிமம் வேல்யூனும், நெகட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதோட வேல்யூ வந்து இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது வந்து எக்ஸ்ட்ரீம், நாட் எக்ஸ்ட்ரீம் அப்படி சொல்லுவாங்க. இப்போ 0 கம்மியாக போயிடுச்சு, நெகட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சேடில் பாயிண்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ சம்முக்குள்ளே போகலாமா? Find the maximum or minimum value of a function f(x, y) equal to x cube plus y cube minus 3x minus 12y plus 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா f divided x f divided y முடிச்சு ஈக்குவல் டு 0ன்னு போடணும். ஓகேங்களா? அதை தான் fx fy எழுதிருக்கேன். அதாவது fx அப்படின்னா இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸை பொறுத்து ரிவர்ஷல் பண்ணுறேன்னு அர்த்தம், fy அப்படிங்கிறது ஒய்யை பொறுத்து ரிவர்ஷல் பண்ணுறேன்னு அர்த்தம். ஓகேங்களா? கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கணும் தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இது எக்ஸை பொறுத்து ரிவர்ஷல் பண்ணுங்கள். எக்ஸை பொறுத்து ரிவர்ஷல் பண்ணுற போது டோ வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸை பொறுத்து ரிவர்ஷல் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸை தவிர பாக்கி இருக்கிறது எல்லாமே கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை டிவைஷன் பண்ணிங்க அப்படின்னா இதுலேயும் தான் எக்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டு டிவைஷன் பண்ணிங்க அப்படின்னா 3x² மைனஸ் 3ன்னு கிடைக்கும். அடுத்து fy, இது ஒய்யை பொறுத்து டிவைஷன் பண்ணிங்க அப்படின்னா ஒய்யை தவிர பாக்கி இருக்கிறதெல்லாம் கான்ஸ்டன்ட். ஸோ ஒய் டேர்ம் இதில் மட்டும்தான் இருக்குது.
ஓகேங்களா. ஸோ இது ரெண்டையும் டிஃபரன்ஷியல் பண்ணிங்க அப்படின்னா 3y² - 12 கிடைக்கும். பாக்கி எல்லாம் டிஃபரன்ஷியல் பண்ணால் 0 ஆயிரும். ஸோ விட்டுறலாம். ஓகேங்களா. ஸோ ஸ்டேஷனரி பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டையும் ஈக்குவல் டு 0 போடணும். ஸோ ஈக்குவல் டு 0 போடுங்க. அந்த சைடு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஈக்குவல் டு 0 போடுங்க. ஓகேங்களா. ஸோ 3 காமன் எடுத்து கேன்சல் பண்ணி விட்டுறலாம். ஸோ x² - 1 = 0 இருக்கும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் x² - 1 வரும்போது +1 ஆயிரும். அப்போ xோட வேல்யூ +or -1. ஸோ இங்கே சேம் ஃபார்மேட்டு இந்த சைடு என்ன பண்ணுறோம் 3y² - 12 = 0 போடுறோம். ஸோ -12 இங்கே வந்தால் +12 ஆயிரும். ஸோ y² வேல்யூ அடிச்சு கொடுத்துட்டோம். 3ஆல் 12 அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 4 கிடைக்கும். அப்போ y² வேல்யூ 4 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ +or -2. இங்கேயும் +or -1 கிடைக்குது, இங்கேயும் +or -2 கிடைக்குது. ஸோ எப்படி பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கோங்க, இது ரெண்டையும் பாயிண்ட் பண்ணுங்கள். அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து 1, எக்ஸோட வேல்யூ வந்து 1, -1. அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ வந்து 2, -2. ஸோ இது ரெண்டையும் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 1 யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த 2 ஃபங்க்ஷன் பண்ணுங்கள். அடுத்து -1 யூஸ் பண்ணி 2 ஃபங்க்ஷன் பண்ணுங்கள். ஸோ 4 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1, 1, 1, அடுத்து -1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா -1, 2, -1, -2ங்கிற 4 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ 4 பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி அதில் எது மேக்ஸிமம் எது மினிமம் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ நமக்கு அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி RSTயோட வேல்யூ நமக்கு தேவைப்படும். RST அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். RSTனா என்னது? R அப்படிங்கிறது ∂2f/∂x². அதாவது F 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியல் பண்ணுறது. எஸ்ங்கிறது என்னது அப்படின்னா ∂2f/∂x/∂y. ஓகேங்களா. அப்போ எஃப்ங்கிற வேல்யூவை எக்ஸை பொறுத்து டிவைஷன் பண்ணணும், ஒய்யை பொறுத்து டிவைஷன் பண்ணணும். இங்கே டீங்கிறது ∂2f/∂y². எஃப்ங்கிற ஃபங்க்ஷனை ஒய்யை பொறுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியல் பண்ணுறதா என்னது அப்படின்னா டீங்கிற ஃபார்மேட். ஆல்ரெடி இங்கே டிஃபரன்ஷியல் பண்ண வேல்யூ இருக்குது. எஃப்எக்ஸோட வேல்யூ இருக்கு இல்லையா. ஸோ இதை 2 டைம்ஸ் அப்படிங்கிறத திரும்ப எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியல் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன கிடைக்கும் 6x அப்படின்னு கிடைக்கும். இது கான்ஸ்டன்ட்ங்கிறனால 0 ஆயிரும். இது வந்து அடுத்து என்ன பண்ணணும் xy அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ ஆல்ரெடி எக்ஸ் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஒரு வாட்டி எக்ஸை பொறுத்து டிவைஷன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதை ஒய்யை பொறுத்து டிவைஷன் பண்ணும்போது இதில் ஒய்ங்கிற ஃபார்மேட்டே கிடையாது. அதனால் 0 ஆயிரும். ஓகேங்களா. அடுத்து FYY அப்படின்னா FY ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். இது என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒய்யை பொறுத்து டிவைஷன் பண்ணுங்கள். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் 6y. இது கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும். ஓகேங்களா. இங்கே ஏபிசின்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா. ஒரு ஃபார்மேட்காக நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்லேயே RSTன்னு எடுத்துகிட்டு ஃபைன் அடுத்தடுத்த சம்லாம் RSTனே எடுத்துட்டேன். ஓகேங்களா. RSTன்னு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஃபார்மேட் மெமரி ஆகும். RSTனே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே ஆரோட வேல்யூ என்னது 6x, எஸ்ஸோட வேல்யூ 0, டீயோட வேல்யூ 6y. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் 1, 2, அடுத்து 1, -2, -1, -2, -1, -2. ஃபஸ்ட்டு 6x கண்டுபிடிங்க. 6x அப்படின்னா எக்ஸ், இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. நமக்கு பாயிண்ட் தெரியும் இல்லையா. இப்போ எக்ஸ் ஒய்க்கு வர இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்தீங்க அப்படின்னா 6 கிடைக்கும். எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுக்கும்போது 6 கிடைக்கும். எக்ஸுக்கு பதிலாக இங்கே -1 இருக்கிறதுனால -6. எக்ஸுக்கு பதிலாக -1 போட்டிங்க அப்படின்னா -6 கிடைக்கும். இங்கே எஸ்ஸோட வேல்யூ ஃபார்மேட்டே 0 தான். ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் எங்கேயுமே XYயோட வேல்யூ தேவைப்படாது, 0 தான். அடுத்து 6y, ஒய்யோட வேல்யூ இங்கே 2, ஸோ 12. இங்கே ஒய்யோட வேல்யூ -2, ஸோ -12. இங்கே அடுத்து ஒய்யோட வேல்யூ இங்கே 2, ஸோ +12. அங்கே -2ன்னு போடும்போது -12 கிடைக்கும். ஓகேங்களா. நமக்கு ஃபார்மேட் என்னது, நமக்கு என்ன தேவைப்படும் RT - S² தான் தேவைப்படும். அப்போ ஆரையும் டீயையும் மல்டிபிள் பண்ணிக்கிங்க. புரியுதுங்களா. இது R, இது T. ஓகேங்களா. ஆரையும் டீயையும் மல்டிபிள் பண்ணி -S². அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 72 - எஸ்ஸோட வேல்யூ 0ங்கிறதுனால 72 அப்படியே கிடச்சிடும். அடுத்து RT, R இது T. ஓகேங்களா. இது ஆரோட வேல்யூ, இது எஸ்ஸோட வேல்யூ, இது டீயோட வேல்யூ. RT - S²ங்கிறது தான் ஃபார்மேட்டு. அப்போ RT. அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா -72, 0ஓட வேல்யூ ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணணும். 0வே இருக்கிறதுனால கிடைக்காது. அப்போ -72 மட்டும் வரும். அதேமாதிரி அடுத்த RT கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா -72 - 0, -72. அடுத்த RT கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா -, ப்ளஸ்ஸு. ஓகேங்களா. ஸோ +72 கிடைக்கும். ஓகேங்களா. எப்போ மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா RT - S² வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும்போது மட்டும்தான். அப்போ இங்கே பாசிட்டிவாக இருக்குது, இங்கே பாசிட்டிவாக இருக்குது. அப்போ இந்த 2 வேல்யூக்கு மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா மேக்ஸிமமாக மினிமமாக அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா. நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அது சேடில் பாயிண்ட். ஓகேங்களா. அது மேக்ஸிமமாக மினிமமாக கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆரோட வேல்யூவை செக் பண்ணணும். ஆரோட வேல்யூ பாசிட்டிவாக, இந்த வேல்யூ பாசிட்டிவாக இருந்து ஆரோட வேல்யூ பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அது மினிமம் வேல்யூ. ஓகேங்களா. இப்போ இங்கேயும் பாசிட்டிவ் இருக்கிறதுனால அது மினிமம் வேல்யூ. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இது பாசிட்டிவாக இருந்தால் தான், நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன், RT - S² வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் தான் மேக்ஸிமமாக மினிமமாக அப்படிங்கிறத சொல்ல முடியும், எக்ஸ்ட்ரீம் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா. நெகட்டிவ் வேல்யூன்னு வந்துருச்சுன்னா அது சேடில் பாயிண்ட். இப்போ இது ரெண்டும் பாசிட்டிவாக இருக்கிறதுனால தான் இதுக்கு எக்ஸ்ட்ரீம் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதாவது மேக்ஸிமமாக மினிமமாக இருக்கிறத செக் பண்ணுறோம்.
ஓகேங்களா, எதை வச்சு செக் பண்ணணும், ஆறுங்கிற வேல்யூ யூஸ் பண்ணி. ஆரோட வேல்யூ பாசிட்டிவாக இருந்துச்சு, ஆரோட வேல்யூ பாசிட்டிவாக 0 விட அதிகமாக பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா மினிமம். ஓகேங்களா, அதுவே நெகட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம். ஓகேங்களா, அப்போது இந்த 1,2 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா மினிமம் வேல்யூ இருக்கும். -1, -2 அப்படிங்கிற வேல்யூவை மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் வேல்யூ தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? மேக்ஸிமம் வேல்யூ எந்த பாயிண்டில் கண்டுபிடிக்கணும்? -1, -2 அப்படிங்கிற பாயிண்டில் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அப்போ எக்ஸுக்கு பதிலாக -1, ஒய்க்கு பதிலாக -2ன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனில் கொண்டு போய் அப்ளை பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறீங்க? -1. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? -1. ஓகேங்களா, ஒய்க்கு பதிலாக என்ன போட போகிறீங்க? -2. அப்போ என்ன கிடைக்கும்? -8. இதுக்கு பதிலாக -1 போட போகிறீங்களா? ஸோ +3 கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்து இங்கே என்ன பண்ண போகிறீங்க? -2 போட போகிறீங்க. -24. ஓகேங்களா, அடுத்து +20. ஓகேங்களா, எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனில் -1, -2ங்கிற வேல்யூ அப்ளை பண்ணும்போது கிடச்சிருச்சு. இதுதான் என்னது அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ. எந்த பாயிண்ட்டில்? -1, -2. உங்களுக்கு கொஷினில் எந்த பாயிண்ட்டுன்னு கேட்கவும் வாய்ப்பு இருக்குது, வேல்யூ கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஓகே. அடுத்து மினிமம் வேல்யூ எந்த பாயிண்ட்டு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதாவது RT - S² வேல்யூ பாசிட்டிவ், ஆரோட வேல்யூ பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா தான் அங்கே மினிமம் வேல்யூ. ஸோ என்ன பாயிண்ட் அப்படின்னா 1,2ங்கிற பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ 1,2ங்கிற பாயிண்டில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா மினிமம் வேல்யூ இருக்கும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற கொடுத்துருக்க கொஷின் இருக்கு இல்லையா, அதில் கொண்டு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா 1,2ங்கிற வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் ஆன்சர். அதுதான் என்னது அப்படின்னா மினிமம் வேல்யூ. ஓகேங்களா, இன்னொரு கொஷின் பார்த்தலாம், இன்னும் கொஞ்சம் ஈஸியஸ்ட்டாக இருக்கும் பார்க்க. ஃபைண்ட் தி மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், ஒய் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் மினிமம் வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ கவனிங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்? எக்ஸை பொறுத்து ரிவர்ஷல் பண்ணுவோம், ஒய்யை பொறுத்து ரிவர்ஷல் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து ரிவர்ஷல் பண்ணிங்க அப்படின்னா x² ரிவர்ஷல் பண்ணால் 2x. ஸோ வெளியில் ஒரு 2 இருக்கிறதுனால 4x. y² ரிவர்ஷல் பண்ணால் 0 ஆயிரம் விட்டுறலாம். அடுத்து இங்கே 4x3, இது கான்ஸ்டன்ட் ரிவர்ஷல் பண்ணால் 0 ஆயிரம் விட்டுறலாம். அதே மாதிரி ஒய்யை பொறுத்து ரிவர்ஷல் பண்ணி இந்த பாயிண்ட் கிடைக்கும். ஓகேங்களா, டெஸ்டடி பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் fx = 0 போடணும், fy = 0. அப்போ இந்த ஃபார்மேட் = 0, இந்த ஃபார்மேட் = 0 போடுங்க. ஓகேங்களா, ஸோ இதுலேருந்து 4x காமன் எடுத்துட்டிங்க அப்படின்னா 1 - x² = 0 கிடைக்கும். ஸோ x = 0, y = +or -1. ஏன்னா x² -1 கிட்ட வந்தால் +1 ஆகும். ஓகேங்களா, ஏன்னா x = 0, 1 - x² = 0. அப்போ x² என்ன கிடைக்கும் அப்படின்னா x² = 1 கிடைக்கும். ஸோ xோட வேல்யூ +or -1. அப்போ xோட பாயிண்ட்ஸ் என்ன கிடச்சிருக்கு? இங்கே 3 பாயிண்ட்ஸ். xோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 0 கிடச்சிருக்கு, 1 கிடச்சிருக்கு, -1 கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஃபார்மேட்டு, y = 0, அதே மாதிரி 1 - y² = 0. அப்போ என்ன கிடைக்கும்? y² = 1 போடும்போது ஒய்யோட வேல்யூ +or -1. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 0, 1, -1. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள்? 0 எடுத்துகிட்டு இந்த 3 பாயிண்ட் பண்ணுங்கள், அடுத்து 1 எடுத்துகிட்டு இந்த 3 பாயிண்ட் பண்ணுங்கள், அடுத்து -1 எடுத்துகிட்டு இந்த 3 என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பாயிண்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு மொத்தமாக எத்தனை பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா 9 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ RSTயோட வேல்யூ இருந்தால் தான் மேக்ஸிமம் மினிமம் எது மேக்ஸிமம் எது மினிமம் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா fxx, அதாவது எஃப்ஓ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதுதான் R, இது S, இது T. ஓகேங்களா, ஏன்னா இப்போ fx ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை திரும்ப என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எக்ஸை பொறுத்து திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும்? 4 இங்கே என்ன கிடைக்கும்? இது டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 12x² கிடைக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி fsy, அதாவது ஆல்ரெடி fx கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், இது ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதில் ஒய்ங்கிற ஃபார்மேட் இருக்காது, அதனால் அது என்ன ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். ஓகேங்களா, அடுத்து fyy அப்படிங்கிறப்போ இது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். ஸோ இதை ஒய்யை பொறுத்து ரிவர்ஷல் பண்ணிங்க அப்படின்னா ஒய்யை பொறுத்து ஒய்யை ரிவர்ஷல் பண்ணால் 1. ஸோ -4 + 12y². அப்போ RSTயோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ ஓகே, RSTயோட வேல்யூ எடுத்து ஃபைன் எழுதியிருக்கேன். இங்கே மேலே பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக எழுதியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ அப்போ இதுதான் எக்ஸோட வேல்யூ, இதுதான் ஒய்யோட வேல்யூ. இந்த ஃபார்மேட்டில் இருந்து, அதாவது இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ஒய்க்கு பதிலாக வேல்யூஸ் கொடுத்து இந்த ஃபார்மேட் கொண்டு வந்துருப்போம். ஓகேங்களா, இதில் எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுக்கும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா இது டோட்டலாக 0 ஆகிட்டு 4 கிடைக்கும். அதே மாதிரி இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0 போடும்போது இங்கேயும் 4 கிடைக்கும். இதில் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இங்கே என்ன வேல்யூ இருக்கோ 0, 0, 0, 1, 1, 1, -1, -1, -1 அப்ளை பண்ணும்போது இந்த ஃபார்மேட் கிடைக்கும். அது மாதிரி எஸ்ஸோட வேல்யூ 0 தான் இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாமே 0 ஆயிரும். அடுத்து -4 + 12y² இருக்கும். ஓகேங்களா, இதில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒய்க்கு வேல்யூ கொடுங்க. ஒய்யோட வேல்யூ செகண்ட் வேல்யூ 0, 1, -1, 0, 1, -1, 0, 1, -1 அப்படிங்கிற வேல்யூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனில் ஒய்க்கு பதிலாக மட்டும் வேல்யூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ RT - S² அப்படின்னா ஆரையும் டீயையும்
இந்த இருக்குல்ல ஆர்டி இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி மைனஸ் எஸ் ஸ்கொயர் அப்போ 16 -16 -0 ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ -16. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது 4, இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 8, 4 8 32. அதே மாதிரி இங்கே 32. ஓகேங்களா. அடுத்து இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் 32 -64 -64 ப்ளஸ் 32 64 64. ஓகேங்களா, கரெக்டாக போட்டிருக்கோமா. இப்போ நம்ம மேக்ஸிமம் மினிமம் வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. நமக்கு ஃபஸ்ட்டு பார்க்கணும் இதில் பாசிட்டிவ் வேல்யூஸ் இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் கிடைக்கும். எக்ஸ்ட்ரீம் வேல்யூ மீன்ஸ் மேக்ஸிமமாக மினிமமாக அப்படிங்கிறத ஃபைன் பண்ண முடியும். பாக்கி நெகட்டிவ் வேல்யூ கிடச்சிச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லிடுவோம், சேடில் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ இது நெகட்டிவ் வேல்யூனா சேடில் பாயிண்ட், இதுவும் சேடில் பாயிண்ட், இதுவும் சேடில் பாயிண்ட். அதாவது நெகட்டிவ் வேல்யூ இருக்கிறதுலாம் சேடில் பாயிண்ட், இதுவும் சேடில் பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கிறத மட்டும் பாருங்கள். இதில் ப்ளஸ் 32 இருக்குது இருந்துச்சுன்னா அது மேக்ஸிமமாக மினிமமாக செக் பண்ணணும் அப்படின்னா ஆரோட வேல்யூக்கு போகணும். இதுவும் பாசிட்டிவ் அதுவும் பாசிட்டிவ் அப்படின்னா மினிமம் வேல்யூ. அப்போ இதுவும் பாசிட்டிவ் ஸோ மினிமம் வேல்யூ. இங்கே 32ங்கிறது பாசிட்டிவ், 4ங்கிறது பாசிட்டிவ், அப்போ மினிமம் வேல்யூ. அடுத்து இங்கே பாசிட்டிவாக இருக்குது. ஓகேங்களா. அப்போ இங்கே நெகட்டிவ் இருக்கிறதுனால மேக்ஸிமம் வேல்யூ. ஓகேங்களா. இது நெகட்டிவாக இருக்கிறதுனால சேடில் ஆயிரும், இதுவும் சேடில் ஆயிரும், இது பாசிட்டிவாக இருக்கு பாருங்கள். அப்போ ஆரோட வேல்யூ செக் பண்ண போகிறோம். அங்கே நெகட்டிவ் இருக்கிறதுனால மேக்ஸிமம் வேல்யூ. இது நெகட்டிவ் வேல்யூ, இது நெகட்டிவ் வேல்யூ அப்படிங்கிறதுனால சேடில் பாயிண்ட். புரியுதுங்களா. ஓகேங்களா. ஆர்டி மைனஸ் எஸ் ஸ்கொயரோட வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் கண்டுபிடிக்க முடியும். எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் மீன்ஸ் மினிமமாக மேக்ஸிமம் அப்படிங்கிறது ஃபைன் பண்ண முடியும். அந்த வேல்யூ ஆர்டி மைனஸ் எஸ் ஸ்கொயரோட வேல்யூ நெகட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா அது சேடில் பாயிண்ட் ஆயிரும். ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ண முடியாது, குறைந்தபட்சமாக இல்லை அதிகபட்சமாக மேக்ஸிமமாக மினிமமாக என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்மளால் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. அது டவுட்டபுள் வேல்யூவாகவே இருக்கும். ஓகேங்களா, முடிஞ்சு. இப்போ மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா. மேக்ஸிமம் வேல்யூ எங்கெங்கே இருந்துச்சு, இந்த பாயிண்ட், இதுக்கு நேரம் என்ன பாயிண்ட் இருக்குது பாருங்கள், 1,0 மேக்ஸிமம் வேல்யூ, இல்லைனா -1,0. ஓகேங்களா. 1,0 அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் 1,0ங்கிற பாயிண்ட்டில் தான் என்ன இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேல்யூ எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். ஓகேங்களா. இதில் அப்ளை பண்ணுவீங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுங்க அப்படின்னா எக்ஸு ஒய்க்கு பதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா +1 ஆர் -1 இருக்கும். ப்ளஸ் ஆர் -1 = 0ங்கிற ஃபார்மேட்டில் ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்ம இங்கே 1,0ங்கிற பாயிண்ட் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ரெண்டு கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நான் 1,0ங்கிற பாயிண்ட் எடுத்து இந்த f(x)ல் அப்ளை பண்ணும்போது எனக்கு 1ங்கிற வேல்யூ கிடைக்குது. அதுதான் என்னது அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ மினிமம் மாதிரி மினிமமுக்கு 2 பாயிண்ட் கிடச்சிச்சு. ஓகேங்களா. எங்கே கிடச்சிச்சு, மினிமம் வந்து 0,1 0,-1, அதாவது 0, ப்ளஸ் ஆர் -1ங்கிற இடத்துல என்ன கிடச்சி அப்படின்னா மினிமம் வேல்யூ கிடச்சிச்சு. இந்த 2 பாயிண்ட்டில் ஏதாவது ஒரு பாயிண்ட் நான் வந்து 0,1ங்கிற பாயிண்ட் எடுத்து அப்ளை பண்ணி நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். புரியுதுங்களா. ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. அடுத்து பாருங்கள், டிஸ்கஸ் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஆஃப் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன். அப்போ கொடுத்துருக்கிறது என்ன பண்ணுங்க அப்படின்னா எஃப்னு எடுத்துக்கோ. அப்போ என்ன கிடைக்கும், x² + y² + 6x + 12. ஓகேங்களா. fx கண்டுபிடிங்க. அப்போ இதை எக்ஸை பொறுத்து டிவைஷன் பண்ணுங்கள், இதை ஒய்யை பொறுத்து டிவைஷன் பண்ணுங்கள். = 0ன்னு போடுங்க. ஓகேங்களா. அப்போ = 0ன்னு போட்டிங்க அப்படின்னா 2x - 6ன்னு கிடைக்கும். அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 3 கிடைக்கும். அங்கே 2y = 0 அப்படின்னா y = 0. அப்போ என்ன பாயிண்ட் கிடச்சிருக்கு, -3,0 ஒரே பாயிண்ட் தான் கிடச்சிருக்கு. அப்போ இது மேக்ஸிமம் பாயிண்ட்டா மினிமம் பாயிண்ட்டா சேடில் பாயிண்ட்டா அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணி சொல்ல போகிறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட் வந்து மேக்ஸிமமா மினிமமா இல்லை சேடில் பாயிண்ட்டானா ஃபைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு RSTங்கிற வேல்யூ வேணும். ஓகே. தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நமக்கு என்ன பண்ண முடியும், அது வந்து மேக்ஸிமமா மினிமமா அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஏன்னா RT - S² வேல்யூ வச்சு தான் என்ன பண்ண முடியும், மேக்ஸிமமா மினிமமா அப்படிங்கிறத என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால சொல்ல முடியும். ஓகேங்களா. ஸோ ஸ்டேஷனரி பாயிண்ட் கிடச்சிருச்சு -3,0 அப்படின்னு. ஸோ fxx அப்படின்னா ஆல்ரெடி fx கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதை எக்ஸை பொறுத்து ஒரு வாட்டி டிவைஷன் பண்ணிங்க அப்படின்னா 2 கிடைக்குது. fxy fx ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கீங்க இல்லையா, இந்த எஃப்எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறது ஒய்யை பொறுத்து டிவைஷன் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஒய்ங்கிற 2மே கிடையாது, அதனால் 0 ஆயிரும். அடுத்து fyy கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 2ங்கிற வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா. நமக்கு என்ன வேணும், என்ன ஃபார்மேட் தெரியும், RT - S² தான் செக் பண்ணணும் இல்லையா. அப்போ RT அப்போ 2 × 2 4 -0 அப்படின்னா 4ங்கிற வேல்யூ கிடைக்குது. அப்போ RT - S² வேல்யூ 4 கிடைக்குது. அந்த வேல்யூ எப்படி இருக்குது, பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்குது. அடுத்து எக்ஸ்ட்ரீம் வேல்யூ தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா. ஆனால் அது வந்து மேக்ஸிமமாக மினிமமானு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆரோட வேல்யூ செக் பண்ண போகிறோம். ஆரோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கிறதுனால இது வந்து என்னது ஒரு மினிமம் வேல்யூ, எதில் -3,0ல் மினிமம் வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ f(x)
எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் இருக்குல்லையே அந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனில் கொண்டு போயிட்டு ஓகேங்களா -3,0 அப்படின்னு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா -3,0ன்னு எஃப் ஆஃப் எக்ஸில் கொண்டு போயிட்டு -3,0ன்னு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா, இதோட மினிமம் வேல்யூ என்னது அப்படின்னா 3. ஓகேங்களா, ஓகே அடுத்த பாருங்க, ஃபைண்ட் தி மேக்ஸிமம் ஆர் மினிமம் வேல்யூ ஆஃப் u ஆஃப் xy ப்ளஸ் a cube divided x ப்ளஸ் a cube divided y ஆர் இப்படியும் கொடுக்கலாம். அதாவது a cube காமன் எடுத்து இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா எஃப்ல கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ எஃப் ஆஃப் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுனால. ஓகே, எஃப்எக்ஸ் கண்டுபிடிங்க, எஃப்ஒய் கண்டுபிடிங்க, ஈக்குவல் டு 0 போடுங்க, அங்கேயும் ஈக்குவல் டு 0 போடுங்க. இங்கே ஈக்குவல் டு 0 போடும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா, இல்லைனா எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ கொண்டு வந்து ஒய்யில் அப்ளை பண்ணலாம், நம்ம ஒய்யோட வேல்யூ கொண்டு வந்து எக்ஸில் அப்ளை பண்ணலாம். எப்படி போட்டாலும் உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா, இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணி அதாவது x மைனஸ் a cube divided y square equal to 0 போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ஃபார்மேட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த போட்டு காமிச்சிக்கணும். இந்த சம்ம போடுவோமா? ஓகே, இந்த சம் போட்டு பார்க்கலாமா? கொடுத்துருக்க வேல்யூ எடுத்துக்கோங்க, எஃப்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அப்போ என்ன கிடைக்குது xy ப்ளஸ் a cube divided x plus a cube divided yன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நான் ஃபஸ்ட்டு fx கண்டுபிடிக்கிறேன். எக்ஸை பொறுத்து ரிவர்ஷல் பண்ணால் இதை ஒய்ங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, கான்ஸ்டன்ட் அப்படி வச்சுட்டு எக்ஸை பொறுத்து எக்ஸை ரிவர்ஷல் பண்ணால் 1, ஸோ அது 1 போடலை. ஓகேங்களா, அடுத்து a cubங்கிறது கான்ஸ்டன்ட் 1/x 1/xனா -1/x² வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா, ஏன்னா x பவர் -1 அப்படிங்கிறப்போ -1 x பவர் -2 கிடைக்கும். ஸோ -1 டிவைட் -2 கீழே வரும்போது +2i இந்த ஃபார்மேட் கிடைக்கும். இதில் வந்து எக்ஸுங்கிற டோமே கிடையாது, அதனால் 0 ஆயிரும். அதே மாதிரி எஃப்ஒய் கண்டுபிடிங்க. எஃப்ஒய் அப்படின்னா இது ஒய்யை பொறுத்து ரிவர்ஷல் பண்ணுங்கள். ஓகேங்களா, அப்போ இதில் எக்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட், ஒய்யை பொறுத்து ஒய்யை ரிவர்ஷல் பண்ணால் 1, ஸோ அதை விட்டுட்டேன். இதில் ஒய்ங்கிற டோமே கிடையாது, ஸோ டோட்டலாகவே கான்ஸ்டன்ட், ஸோ 0 ஆயிரும். இங்கே a cubங்கிறது கான்ஸ்டன்ட் 1/y டிவிஷன் பண்ணிங்கன்னா -1 divided y square. ஓகேங்களா, ஸோ fx = 0, fy = 0 போடுவோம். ஸோ y minus a cube divided x squared equal to 0. அங்கே வந்து x minus a cube divided y squared equal to 0 கிடைக்கும். ஸோ இங்கேருந்து ஒய்யோட வேல்யூ a cube divided x squared கிடைக்கும். அங்கே எக்ஸோட வேல்யூ a cube divided y squared கிடைக்கும். இது ரெண்டில் எதை வேணால் அப்ளை பண்ணிக்கங்க. இதை கொண்டு இங்கே அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா இதை கொண்டு இங்கே அப்ளை பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன், இதை கொண்டு போய் அங்கே அப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும், x = a cube divided. ஓகேங்களா, ஒய்க்கு பதில் இந்த வேல்யூ அப்ளை பண்ணுறேன். ஸ்கொயர் இருக்கிறதுனால இது ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். a⁴ divided y⁴. ஓகே, அடுத்து 3 வச்சு 6 அடித்தோம் அப்படின்னா a cube இருக்கும். இந்த x⁴ மேலே போயிடும் இல்லையா, அப்போ x⁴ divided a cube. எதோட வேல்யூ, எக்ஸோட வேல்யூ. ஓகேங்களா, ஒரு எக்ஸுக்கு ஒரு எக்ஸு கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்கும், 1 இருக்குன்னு அர்த்தம். இது இங்கே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா a cube = x3. ஓகேங்களா, ஒரு எக்ஸால் கேன்சல் பண்ணி விட்ருக்கேன். கேன்சல் பண்ணிட்டா இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். இது இங்கே சைடு கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, அப்போ a cube = x3 அப்படின்னா ஏயோட வேல்யூ x, அதாவது எக்ஸோட வேல்யூ a. எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சா, இப்போ ஒய்யில் கொண்டு போய் அப்ளை பண்ணுங்கள். இப்போ y = எக்ஸோட வேல்யூ a இல்லையா, அப்போது a cube divided a². எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, a. அப்போது நமக்கு என்ன பாயிண்ட் கிடச்சிருச்சு, இப்போ டேஸ்டரி பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு. ஓகேங்களா, டேஸ்டரி பாயிண்ட் என்னது, a, a. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வந்து மேக்ஸிமம் வேல்யூவா மினிமம் வேல்யூவா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ வந்து இதை வச்சு யூஸ் பண்ணலாமா, அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்னென்ன தேவைப்படும், RST தேவைப்படும். RST அப்படின்னா ஃபஸ்ட்டு fxx கண்டுபிடிக்கணும். அதாவது fx ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா திரும்ப ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ண போகிறோம். எதை பொறுத்து, எக்ஸை பொறுத்து. அப்போ என்ன கிடைக்கும், எக்ஸை பொறுத்து ரிவர்ஷல் பண்ணால் ஒய்ங்கிறது கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும். ஸோ இதை மட்டும் ரிவர்ஷல் பண்ணுங்கள். அதில் a cubங்கிறது கான்ஸ்டன்ட் -1/x². அப்போ x⁴ -2ன்னு இருக்கும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், 2 divided x³ அப்படின்னு கிடைக்கும். fxxோட வேல்யூ இதான் r. அடுத்து fxy. அப்போ இந்த fxyங்கிற வேல்யூ என்ன பண்ண போகிறேன், ஒய்யை பொறுத்து எக்ஸுங்கிற வேல்யூ fxங்கிற வேல்யூவை ஒய்யை பொறுத்து ரிவர்ஷல் பண்ண போகிறேன். ஒய்யை பொறுத்து ரிவர்ஷல் பண்ணால் 1. இது அப்படியே கான்ஸ்டன்ட், ஏன்னா அதில் ஒய்ங்கிற வேல்யூ கிடையாது, 0 ஆயிரும். அடுத்து fyy. அப்படின்னா இதை ஒய்யை பொறுத்து ரிவர்ஷல் பண்ணுங்கள். ஸோ இது கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும். ஸோ இதில் என்ன இருக்கும், a³ 2 divided y³. கரெக்டாக போட்டிருக்கீங்களா? ஓகே, இப்போ இது r, இது s, இது t. நம்ம கண்டிஷன் என்ன, rt - s² வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூவாக கிடைக்கணும். கிடைச்சாதான் இது வந்து எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் கண்டுபிடிக்க முடியும். அதாவது மேக்ஸிமம் மினிமமானு சொல்ல முடியும். ஓகேங்களா, 0வோட வேல்யூ கம்மியாக போயிடுச்சு, நெகட்டிவ் வேல்யூவாக போயிடுச்சு அப்படின்னா அது சேடில் பாயிண்ட் ஆயிரும். ஓகேங்களா, நமக்கு டிஸ்கஸ் என்ன பண்ண சொல்லியிருந்தாங்க, இது மேக்ஸிமமாக மினிமமானது சொல்லியிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா, RT, ஆரோட வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்கள். இது r, இது t. அப்படியே மல்டிபிள் பண்ணிடலாமா. ஆரோட வேல்யூ இங்கேயும் a³ இங்கேயும் a³ இருக்கனால a⁴ 4 divided a⁴ 2 × 2 4 divided x³ y³.
ஓகேங்களா. இப்போ நமக்கு என்ன பாயிண்ட் ஏங்கிறதா பாயிண்ட். இது எக்ஸோட வேல்யூ, இதில் ஒய்யோட வேல்யூ அப்ளை பண்ணி நமக்கு பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கண்டுபிடிச்சி சொல்லிடலாம். ஓகேங்களா. அப்போது a⁴ 6 × 4 டிவைடர் மைனஸ் x² இருக்குது பாருங்கள். x² வேல்யூ என்னது, எஸ்ஸோட வேல்யூ 1. ஸோ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் கிடைக்கும், -1. ஓகேங்களா. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு போட்டிங்கன்னா a3, ஒய்க்கு பதிலாக ஏன்னு போட்டிங்கன்னா a3, a⁴ 6 கிடைக்கும், -1. ஸோ அப்போ a⁴ k⁴ கேன்சல் ஆயிடுச்சுன்னா 4 மட்டும் இல்லை, -1. 4 - 1 அப்படிங்கிறப்போ 3 கிடைக்கும். ஸோ என்ன கிடச்சிருக்கு, பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடச்சிருக்கு. அப்போது இதுக்கு எக்ஸ்ட்ரீம் வேல்யூ கிடைக்குதுன்னு அர்த்தம். அடுத்து என்ன பண்ணணும், இது மேக்ஸிமம். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சு, கண்டிப்பாக என்ன கிடைக்குது, ஒரு மேக்ஸிமமாக மினிமமாக ஒரு வேல்யூ இருக்குது, எக்ஸ்ட்ரீம் வேல்யூ இருக்குது அப்படின்னு அதை ஃபைன் பண்ணிட்டோம். இப்போது ஆரோட வேல்யூ செக் பண்ணி அது மேக்ஸிமமாக மினிமமானு சொல்லிடலாம். ஆரோட வேல்யூ என்ன இருக்குது, a³ × 2 டிவைடர் x³ இருந்துச்சு. ஓகேங்களா. என்ன இருந்துச்சு, ஆரோட வேல்யூ என்ன இருந்துச்சு, a³ × 2 டிவைடர் x³ இருந்துச்சு. இதில் இது எந்த பாயிண்ட்டு, ஏங்கிற பாயிண்ட் தானே. இதில் ஏக்கு பதிலாக ஏ கொடுத்தீங்க அப்படின்னா a³ கேன்சல் ஆயிடுச்சு, கிடைக்கும் 2. அப்போ 2ங்கிறது என்னது, பாசிட்டிவ் வேல்யூ தான். ஓகேங்களா. அப்போது நமக்கு ஏங்கிற பாயிண்ட்டில் நமக்கு என்ன கிடைக்குது, மினிமம் வேல்யூ தான் கிடைக்குது, மினிமம் பாயிண்ட் தான் கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ மினிமம் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், f(x, y)ங்கிற ஃபங்க்ஷன் இருக்குல்லையா, அந்த ஃபங்க்ஷனில் a, எக்ஸுக்கு பதிலாக ஏ, ஒய்க்கு பதிலாக ஏன்னு அப்ளை பண்ணுவோம். அப்போ இதில் கிடைக்கும் a² ப்ளஸ் இதுக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக ஏ கொடுத்தீங்கன்னா ஒரு ஏக்கு ஒய் கேன்சல் ஆகிட்டு a². அடுத்து ஒய்க்கு பதிலாக ஏ கொடுத்தீங்கன்னா a². அப்போ என்ன கிடைக்கிது, 3a². நமக்கு இந்த ஃபார்மேட்டில் ஏங்கிற பாயிண்டில் மினிமம் வேல்யூ தான் கிடைக்கிது. அந்த மினிமம் வேல்யூ என்னது அப்படின்னா 3a². புரியுதுங்களா. சம் ரொம்ப ஈஸி. இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து வச்சு பண்ணுறோம், ஒய்யை பொறுத்து வச்சு பண்ணுறோம், = 0ன்னு போடுறோம், பாயிண்ட் கிடைக்குது. இந்த பாயிண்ட் வந்து மேக்ஸிமமாக மினிமமானு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் வேல்யூ ஃபார்மேட் கிடச்சாதான், அதாவது RT - s² வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ கிடச்சாதான் அது மேக்ஸிமமாக மினிமமாக அப்படிங்கிறதே ஃபைன் பண்ண முடியும். அது ஒரு கண்டிஷன். ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா fx என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸை பொறுத்து ஒரு டிவைஷன் பண்ணுறோம், fx என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒய்யை பொறுத்து டிவைஷன் பண்ணி fxx கண்டுபிடிக்கிறோம், fxy கண்டுபிடிக்கிறோம். அடுத்து ஒய் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒய்யை பொறுத்து டிவைஷன் பண்ணி fyy கண்டுபிடிக்கிறோம். RSTயோட வேல்யூ கிடச்சிருச்சு. அதுங்களா, இது R, இது S, இது T. ஓகேங்களா. RSTயோட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், RT - s². அப்போ இது ரெடி மல்டிபிள் பண்ணும்போது இந்த ஒரு ஃபார்மேட் கிடைக்கும் இல்லையா, இதை ரெடி மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா a³ 4x³ y³ இருக்கும். ஓகேங்களா. அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குது. ஓகேங்களா. அதே போல் அடுத்து ஆரோட வேல்யூ செக் பண்ணி பார்க்குறோம். ஆரோட வேல்யூ பாசிட்டிவ் கிடைக்கிறதுனால அப்போ என்ன கிடைக்குது, ஏங்கிற பாயிண்ட் என்ன கிடைக்குது அப்படின்னா நமக்கு மினிமம் வேல்யூ தான் கிடைக்குது. மினிமம் வேல்யூ வேணும் அப்படின்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதில் கொண்டு வந்து ஏங்கிற ஃபார்மேட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். ஓகே, find the point on the surface z² = xy + 1 nearest to the origin. ஓகேங்களா. எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கொஸ்டினை z² = xy + 1 கொடுத்துருக்காங்க. ஸோ பாயிண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 3 இது யூஸ் பண்ணுற மாதிரி xyz அப்படிங்கிறது ஃபார்மேட் யூஸ் பண்ணுற மாதிரி தான் 3 பாயிண்ட் வரும். ஓகேங்களா. ஸோ உள்ளருக்கு வந்து இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, RT - s²ங்கிற ஃபார்மேட் தான் உள்ளருக்கு யூஸ் பண்ணி அதை பாயிண்ட் கண்டுபிடிப்போம். அதாவது மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ மினிமம் வேல்யூவோ மேக்ஸிமம் வேல்யூவோ அந்த வேல்யூ அந்த பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பயன் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ z² = xy + 1 கொடுத்துருந்தாங்க. இது மேக்ஸிமம் லெக்ராஞ்சி இருக்கு இல்லையா, லெக்ராஞ்சி மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ ஃபார்மேட்டில் தான் போடுவோம். ஓகேங்களா. ஸோ இதுலேயும் போட சான்சஸ் இருக்குது, இப்படியும் போடலாம் அப்படிங்கிறதுக்காக இதில் போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேங்களா. இந்த மாதிரி சம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபார்மேட்டில் கூட போடலாம். ஓகேங்களா. பாருங்கள், z² = xy + 1. இதில் வந்து எந்த xyz அப்படிங்கிறது 3, xyzங்கிறது 3மே வேரியபிள்ஸ். ஓகேங்களா. ஓகே, அடுத்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆரிஜின் எப்படி இருக்கான ஃபார்மேட் என்னது அப்படின்னா r = √(x² + y² + z²). அதாவது நமக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா. என்னென்ன பாயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 0,0,0ங்கிறது 3, அதாவது ஆரிஜின் கொடுக்குறதுனால 3 பாயிண்ட்டு. அடுத்து x, y, zங்கிறது பாயிண்ட். ஓகேங்களா. இப்படி தானே மைனஸ் பண்ணுவோம். x2 - x1 தி ஹோல் ஸ்கொயர், y2 - y1 தி ஹோல் ஸ்கொயர், z2 - z1 தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அதில் யூஸ் பண்ணும்போது x², y², z²ங்கிறது கிடைக்கும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் நான் இந்த 2 பாயிண்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது இங்கே ஆரோட வேல்யூ இப்படி கிடைக்குது. ஓகேங்களா. ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா r² சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ r² வேல்யூ பாருங்கள். இப்போ இந்த z² இருந்துச்சுன்னா நம்மளால் சம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு இந்த ஃபங்க்ஷனே 2 வேரியபிள் யூஸ் பண்ணி தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா போட முடியும். ஓகேங்களா. அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா z² = xy + 1 இருக்கிறதுனால z² வேல்யூ கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ என்னவாயிரும் அப்படின்னா ஃபங்க்ஷன் 2 வேரியபிளுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா. அப்போ r² = x² + y², xy + 1ன்னு இந்த ஃபங்க்ஷன் என்னவாயிரும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் fன்னு எடுத்துக்கோங்க. 2 வேரியபிள் இருக்கிற மாதிரியான ஃபங்க்ஷனை என்னவாயிரும் அப்படின்னா கன்வெர்ட் ஆகிடும். இப்போ fx கண்டுபிடிங்க, fy கண்டுபிடிங்க, = 0ன்னு போடுங்க, பாயிண்ட் கிடைக்கும்.
ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த வேல்யூ பாருங்கள் என்ன இருக்குது, 2x + y = 0, 2y + x = 0 கிடைக்கும். அப்போ 2x = y, 2y = x கிடைக்கும். அப்போ என்ன பாயிண்ட்டு, எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 0. ஓகேங்களா, புரியுதுங்களா. 2x + y = 0, அதே மாதிரி 2y + x = 0ன்னு போடுவீங்க. இதை எப்படி கேன்சல் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ 0ன்னு கிடச்சிடும். ஓகேங்களா. எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ அப்ளை பண்ணிங்க, இந்த z² = xy + 1 இருக்கு இல்லையா, இதை கொண்டு வந்து அப்ளை பண்ணும்போது இசட்டோட வேல்யூ 1ன்னு கிடச்சிரும். கிடச்சிருச்சுங்களா. இப்போ இதை மினிமமாக மேக்ஸிமமாக கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா மேக்ஸிமமாக மினிமமாக கண்டுபிடிங்க. நம்ம ஃபைண்ட் தி பாயிண்ட் தான் கேட்டிருந்தாங்க. அப்போ அந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுங்கள், 0,0,1ன்னு அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா. சப்போஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் பாயிண்ட்டாக மினிமம் பாயிண்ட்டான்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆர்எஸ்டியோட வேல்யூ ஃபைன் பண்ணுங்கள். ஃபைன் பண்ணி ஆரோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கா, அதேமாதிரி RT - S² வேல்யூ பாசிட்டிவாக இருக்கான்னு செக் பண்ணி அது மினிமம் பாயிண்ட்டுன்னு சொல்லுங்கள். புரியுதுங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். Divide 120 into 3 parts so that the sum of the products taken 2 at a time shall be maximum. என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். Divide 120 into 3 parts. சரிங்களா. ஸோ 120 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 parts. அப்போ XY Z எடுத்துக்கோங்க. அது 3 ஆட் பண்ணுறதா என்னது அப்படின்னா 120. ஓகேங்களா. ஸோ நமக்கு ஃபங்க்ஷன் வந்து XYங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணி தான் ஃபைன் பண்ணுவோம். அதனால் அதுலேருந்து இசட்டோட வேல்யூ ஃபைன் பண்ணி வச்சுக்கோங்க, நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருந்தாங்க, the sum of the other product taken 2 at a time shall be maximum. ஓகேங்களா. அதாவது அட்டன் டைமில் ரெண்டு வேல்யூ மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணுற வேல்யூ அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா shall be மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போது அந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்குங்க அப்படின்னா XY + YZ + ZY ரெண்டு வேல்யூவாக ப்ரொடக்ட் பண்ணி ஆட் பண்ணுறது தான் என்னது அப்படின்னா இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷனோட என்ன கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. F = XY + YZ + ZXன்னு எடுத்துக்கோங்க. இதில் இசட்டுங்கிற ஃபார்மேட் இருந்தால் நம்மளால் ஃபார்மேட் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா. அப்போ அதனால் இசட்டுக்கு பதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா கண்டுபிடிச்ச வேல்யூஸை அப்ளை பண்ணி எஃப்ங்கிற ஃபங்க்ஷனை ஃபார்மேட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்களா. அடுத்த ஃபார்மேட்டில் எக்ஸை பொறுத்து ரிவர்ஷல் பண்ணுங்கள், அடுத்து ஒய்யை பொறுத்து ரிவர்ஷல் பண்ணுங்கள், = 0ன்னு போடுங்க, இங்கே = 0ன்னு போடுங்க. அப்போ இங்கேருந்து என்ன கிடைக்குது அப்படின்னா ஒய்யோட ஃபார்மேட் கிடைக்குது. இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒய்ங்கிற ஃபார்மேட் இதுலேயும் வரும் இல்லையா, அந்த ஒய்க்கு பதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா 120 - 2x அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ கிடச்சிட்டு இதை கொண்டு வந்து இதில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். ஓகேங்களா. அப்போ எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு, ஒய்யோட வேல்யூ கிடச்சிருச்சு. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கொண்டு போய்ட்டு இசட்டில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா இசட்டோட வேல்யூ கிடச்சிரும். ஓகேங்களா. ஆல்ரெடி அவங்க மேக்ஸிமம்னு சொல்லிட்டாங்க, அதனால் இந்த ஃபார்மேட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ பாயிண்ட்டை மட்டும் எக்ஸோட வேல்யூ 40,40,40ன்னு கொண்டு வந்து அப்ளை பண்ணால் போதும். ஓகேங்களா. இந்த ஃபார்மேட் நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது, ஏன்னா அவங்களே மேக்ஸிமம்னு டினோட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அதை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா விட்டுடலாம். ஓகேங்களா. அடுத்து a rectangular box open at a top is to have a volume 32 cc. Find the dimensions of a box requiring least material for its கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேங்களா. ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸில் ஃபஸ்ட்டு மேலே இருக்க டாப் இருக்கு இல்லையா, அது என்னவா இருக்குது அப்படின்னா ஓப்பன் பண்ணி விட்டதுக்கப்புறமாக்கா அதோட வேல்யூம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 32 c கொடுத்துருக்காங்க. இந்த டைமென்ஷன் ஆஃப் எ பாக்ஸ் ரெக்யூரிங் லீஸ்ட் மெட்டீரியல் ஃபார் இட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ லீஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறப்போ அதாவது மினிமம் வேல்யூ ஃபார்மேட்டில் வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ மினிமம் வேல்யூவான்னு செக் பண்ண வேண்டியதில் ஸோ அந்த ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்மேட் மட்டும் XYZோட வேல்யூ மட்டும் இந்த ஃபார்மேட்டில் போட்டு இந்த ஃபார்மேட்டை கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா. ஓகே, எப்படி ஈஸியஸ்ட்டாக போடலான்னு பார்க்கலாங்களா. ஓகே, இப்போது LBH இருக்கு இல்லையா, அதோட LBHங்கிற வேல்யூ XYZன்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. வேல்யூம் தானே கொடுத்துருந்தாங்க, வேல்யூம் இருக்கு என்ன ஃபார்முலா L × B × H. ஸோ L × B × H வந்து XYZன்னு கன்சிடர் பண்ணதுனால XYZோட வேல்யூ 32ன்னு கிடச்சிருக்கு. அதுலேருந்து இசட்டுங்கிற வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏன்னா உள்ள இருக்க என்ன பண்ண போனோம் அப்படின்னா இசட்டுங்கிற ஃபார்மேட் யூஸ் பண்ண முடியாது இல்லையா, அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா இசட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமாக எஃப்ங்கிற ஃபங்க்ஷன், அதாவது சர்ஃபேஸ் ஏரியா, ஒரு ரெக்டாங்குலருக்கு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 2xy 2yz 2zx அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு ஒன் டாப்பை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டாங்களே, அதனால் ஒரு xy கீழே பாட்டம் மட்டும்தான் இருக்கும், மேலே இருக்க வேல்யூ இல்லை அப்படிங்கிறதுனால xy மட்டும் தான் வரும். ஓகேங்களா. இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா இசட் இருக்க இடத்துல, ஏன்னா இசட்டுக்கு பதில் என்ன பண்ண முடியாது அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது, ஏன்னா எக்ஸை பொறுத்தும் ஒய்யை பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்ணி மேக்ஸிமம் மினிமம் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மேட் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போது இந்த இசட்டுன்னு இருக்க இடத்துல இந்த கண்டுபிடிச்ச வேல்யூ அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் இப்படி கிடச்சிரும். ஓகேங்களா. கிடச்சதுக்கு அப்புறமாக எஃப்எக்ஸ் கண்டுபிடிங்க, எஃப்ஒய் கண்டுபிடிங்க. ஓகேங்களா. ஸோ எஃப்எக்ஸ் = 0, எஃப்ஒய் = 0ன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ உங்களால் ஃபைன் பண்ண முடியும். ஓகேங்களா. அதாவது இதுலேருந்து ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒய்யோட வேல்யூ கொண்டு இங்கே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அந்த எக்ஸோட வேல்யூ கொண்டு இதில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா. அப்போ இசட்டோட வேல்யூ வேணும் அப்படின்னா ஆல்ரெடி Z = 32 / xyன்னு வச்சுருப்பீங்க. இதில் கொண்டு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இசட்டோட வேல்யூ கிடைக்கும். அப்போ அந்த பாயிண்ட் என்னது அப்படின்னா L × B, அதாவது LBHோட வேல்யூ என்னது அப்படின்னா 4,4,2.
ஓகேங்களா. ஸோ இது லீஸ்ட் மெட்டீரியல் கொடுத்துருந்ததுனால லீஸ்ட்டாக அப்படிங்கிறத செக் பண்ணி நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். ஓகேங்களா. அதாவது எஸ்டி கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேங்களா. அதாவது RSTயோட வேல்யூ ஃபைன் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா RT மைனஸ் SS² வேல்யூ பாசிட்டிவாக கிடைக்கும். அடுத்து ஆரோட வேல்யூ செக் பண்ணி பார்க்கும்போது ஓகேங்களா, ஆரோட வேல்யூ செக் பண்ணி பார்க்கும்போது ஆரோட வேல்யூ பாசிட்டிவாக கிடைக்கிறதுனால இது ஒரு மினிமம் வேல்யூன்னு எந்த பாயிண்ட்டு 4,4,2ங்கிற பாயிண்டில் ஒரு மினிமம் வேல்யூ அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருந்திருப்போம். ஓகேங்களா. இது அடுத்து பாருங்கள் 8, 9, 10 இந்த 3 சம் கொடுத்துருக்கீங்க. இந்த 3 சம்மை போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் வருதா வரலையா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு ஆன்சர் சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் சூஸ் தி கரெக்ட் ஒன் பார்க்கலாமா. ஒன் ஆஃப் தி ஸ்டேஷனரி வேல்யூ ஆஃப் தி ஃபங்க்ஷன் f(x, y) ஈக்குவல் இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், f(x)ஓட ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. f(x)ஓட வேல்யூ அதாவது f(x, y)யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, x⁴ ப்ளஸ் y⁴ minus 2x² plus 4xy minus 2y² கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ fx கண்டுபிடிங்க. எக்ஸை பொறுத்து ரிவர்சல் பண்ணுங்கள். ஏ அப்படின்னா ஸ்டேஷனரி வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா இதை எக்ஸை பொறுத்து ரிவர்சல் பண்ணுவோம். அடுத்து ஒய்யை பொறுத்து ரிவர்சல் பண்ணுவோம். அதாவது ∂f divided ∂x = 0, ∂f divided ∂y = 0ன்னு போடும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸு கிடைக்கும். ஓகேங்களா. நீங்கள் ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா fxம் fyயும் கண்டுபிடிச்சிட்டு அந்த =0 இந்த பாயிண்ட்ஸ் அப்ளை பண்ணி 0 கிடைக்குதான்னு கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஸோ fx கண்டுபிடிங்க. எக்ஸை பொறுத்து ரிவர்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், 4x3. இது கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும். 4x இதில் வந்து எக்ஸை பொறுத்து ரிவர்சல் பண்ணுறதுனால ப்ளஸ் 4y. ஓகேங்களா. அடுத்து fy கண்டுபிடிங்க. fy கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஒய்யை பொறுத்து ரிவர்சல் பண்ணுறோம். ஸோ 4y3. ஒய்யை பொறுத்து ரிவர்சல் பண்ணுறோம். ஸோ 4x. ஒய்யை பொறுத்து ரிவர்சல் பண்ணுறோம். ஸோ மைனஸ் 4y. ஓகேங்களா. இப்போது fx = 0, fy = 0ன்னு போட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டேஷனரி வேல்யூ கண்டுபிடிப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த வேல்யூ = 0, இந்த வேல்யூ = 0ன்னு போட்டு நீங்கள் கேன்சல் பண்ணியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஸ்டேஷனரி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னா இது ஈஸியஸ்ட் வேல்யூ. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அதாவது √2 மைனஸ் √2 எடுத்துக்கொண்டு போய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா fx fyயில் அப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ fxோட வேல்யூ 0 ஆகணும், fyயோட வேல்யூ 0 ஆகணும். ஏன்னா இதை 0 ஆக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்டேஷனரி வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா. அவ்வளோதான் கான்செப்ட். அப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா xyக்கு பதிலாக வேல்யூ அப்ளை பண்ணுங்க. என்ன கிடைக்குது, அப்போ fxோட வேல்யூ 0 கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ 4 இதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா √2. அப்போ என்ன கிடைக்கும், 2√2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. கியூபிக் இருக்கிறதுனால இதை கியூபிக் பண்ணும்போது ஸ்கொயர் பிரிக்கும் போது 2√2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. -4 எக்ஸுக்கு பதிலாக √2, ஒய்க்கு பதிலாக -√2. ஸோ -4√2 ஆயிரும். ஓகேங்களா. ஸோ 0 ஆகுதான்னு பாருங்கள். இப்போ என்ன கிடைக்கும், 8√2 இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். -8√2 0 ஆகுது பாருங்கள். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஒன்று செக் பண்ணும்போது 0 ஆகுது. அடுத்து fy கண்டுபிடிங்க. fy கண்டுபிடிச்சி 0 ஆகுதான்னு செக் பண்ணணும். ஸோ 4 இருக்கட்டும். y³ அப்படின்னா இந்த கியூபிக் பண்ணுங்கள். மைனஸ் போகாது. -2√2 அடுத்து ப்ளஸ் 4√2. ஒய்க்கு பதிலாக இதுக்கு பதிலாக -√2 போட போகிறீங்க. அப்போ ப்ளஸ் 4√2 கிடைக்கும். ஓகேங்களா. அப்போ இங்கே -8√2 ப்ளஸ் 8√2ன்னு கிடைக்குது. ஸோ கேன்சல் என்ன கிடைக்குது அப்படின்னா 0 கிடைக்குது. அப்போது fxோட வேல்யூ 0, fyயோட வேல்யூ 0 கிடைக்கிறதுனால இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா இந்த வேல்யூ தான். இப்போ ஏதாவது செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது. ஓகேங்களா. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா A. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், த சேடில் பாயிண்ட் ஃபார் த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ இதோட ஃபங்க்ஷன் இதோட ஆன்சர் நம்ம ஆல்ரெடி போயிருக்கோம். இதில் சேடில் பாயிண்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா 0,0 அடுத்து 1,1 அடுத்து வந்து 1, -1 -1,1 -1, ஓகேங்களா. ஸோ அப்போ இதோட வேல்யூ என்னது அப்படின்னா 0,1 +or -1, +or-1. ஓகேங்களா. அதோட முடிஞ்சிருச்சு. ஓகே. அடுத்து if RT - SS² greater than 0. greater than 0 மீன்ஸ் 0 விட அதிகம், பாசிட்டிவ் வேல்யூ. ஆரோட வேல்யூ அதிகம். ஓகேங்களா. பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ இது ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்தால் என்னது, மினிமம். அடுத்து பாருங்கள், இந்த மினிமம் வேல்யூ ஆஃப் x² + 5y² - 6x + 10y + 12 கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை பாயிண்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஒரு பாயிண்ட் தான் ஸ்ட்ரைட்டாக போட்டுடலாம். ஓகேங்களா. ஸோ f(x, y)யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x² + 5y² - 6x + 10y + 12 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ fx fyயோட வேல்யூ கண்டுபிடிச்சி ஸ்டேஷனரி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். fx அப்படின்னா இது எக்ஸை பொறுத்து ரிலேஷன் பண்ணுங்கள். ஸோ 2x - 6ன்னு கிடைக்குது. fy கண்டுபிடிங்க. இதில் இருக்கிற 10y இந்த y 10. ஓகேங்களா. இப்போ fx = 0 அப்படின்னா 2x - 6 = 0. ஸோ x = கிடைக்கும் அப்படின்னா 3. அடுத்து 10y + 10 = 0 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ -1.
ஓகேங்களா. அப்போ என்ன பாயிண்ட் கிடைக்குது 3,1 மைனஸ் பண்ணுங்கிற ஒரே ஒரு பாயிண்ட் தான் ஸ்டேஷனரி வேல்யூவாக கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ இது மினிமம் வேல்யூவாக இருக்க தான் சான்சஸ் இருக்குது. ஸோ மினிமம் வேல்யூ அவங்களே ஃபைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நான் ஸ்ட்ரைட்டாகவே அப்ளை பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதுலேருந்து இன்னொரு வாட்டி ரிவர்ஷல் பண்ணி FXX FYY FXY கண்டுபிடிச்சி RSTன்னு கன்சிடர் பண்ணிட்டு RT மைனஸ் S² வேல்யூ கிரேட்டர் 0 ஆரோட வேல்யூ 0 கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு பாயிண்ட் தான் அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரைட்டாகவே நான் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் அப்ளை பண்ணுறேன். அதாவது XYக்கு பதிலாக அதாவது f(x(y)ங்கிற வேல்யூ இருக்கு இல்லையா, இதில் XYக்கு பதிலாக 3, மைனஸ் பண்ணுங்கிற வேல்யூ இதில் அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ கிடைக்கும் 9 + 5 மைனஸ் 6 3 18 மைனஸ் 10 + 12. ஓகேங்களா. ஸோ 28 மைனஸ் 28ல் ஒரு 12 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் 16, அதில் ஒரு 14 போயிடுச்சு அப்படின்னா -2. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா -2. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த மினிமம் வேல்யூ ஆஃப் x³ + y³ மைனஸ் 3axy மினிமம் வேல்யூ தான் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு வேல்யூ தான் உங்களுக்கு கிடைக்கும். அதை அப்படியே என்ன பண்ணுங்க அப்படின்னா அதில் அப்ளை பண்ணிடுங்க போதும். ஓகேங்களா. FX கண்டுபிடிங்க. FX கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 3x³ இப்போ வந்து ஸ்கொயர்ட் ஆயிடுமா. அடுத்து இதில் -3ay அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். எக்ஸை பொறுத்து எக்ஸ் ரிலேஷன் பண்ணால் 1. அடுத்து FY கண்டுபிடிங்க. 3y³ வந்து ஸ்கொயர்ட் ஆகிடும். அடுத்து -3axங்கிறது கான்ஸ்டன்ட். ஒய்யை பொறுத்து ஒய்யை ரிவர்ஷல் பண்ணால் 1. ஓகேங்களா. = 0ன்னு போடணுமா. அப்போ 3x² மைனஸ் 3ay = 0. அங்கே 3y² - 3ax = 0. ஓகேங்களா. அப்போது 3x² = 3ay. அப்போது x² = 3 கேன்சல் ஆயிருமா ay. ஓகேங்களா. அடுத்து இங்கே y² = 3 கேன்சல் ஆயிரும் axன்னு இருக்கும். ஓகேங்களா. இப்போது இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணிங்க அப்படின்னா y²/aன்னு இருக்கும். இப்போ கொண்டு வந்து இதில் அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அப்போ y² எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுவீங்க y⁴ a² = ay. ஓகேங்களா. ஒரு ஒய்க்கு ஒய் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா a³ அதாவது y³ = a³ கிடைக்கும். அப்போ ஒய்யோட வேல்யூ ஏன்னு கிடச்சிருச்சு. இதை கொண்டு போய் இதில் அப்ளை பண்ணுங்கள். அப்போது x = இதுக்கு பதிலாக ஏன்னு அப்ளை பண்ணுவீங்களா a² அப்படின்னா அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஏன்னு கிடைக்கும். அப்போது எக்ஸோட வேல்யூ a ஒய்யோட வேல்யூ ஏன்னு ஒரே ஒரு பாயிண்ட் தான் கிடச்சிருக்கு. இந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து இந்த ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணுங்கள். அதாவது x³ + y³ மைனஸ் 3axyன்னு இருந்துச்சு இல்லையா, இதானே f(x(y)ன்னு இருந்த ஃபங்க்ஷனு. இதில் கொண்டு வந்து a,aன்னு அப்ளை பண்ணுங்கள். அப்போ a³ + a³ மைனஸ் 3a³. அப்போ மைனஸ் கிடைக்கும் -a³. ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் தி 3 பாசிட்டிவ் நம்பர் ஹூஸ் சம் இஸ் 100 அண்ட் ஹூஸ் ப்ராடக்ட் இஸ் மேக்ஸிமம். இது ஆல்ரெடி இந்த சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. எப்படி ஒர்க் அவுட் பண்ணோம் 120 வச்சு ஒர்க் அவுட் பண்ணோம். 120 வச்சு ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டிவைடர் என்ன வேல்யூவோ அதை டிவைடட் 3ன்னு போட்டால் போதும். ஓகேங்களா. ஸோ இங்கே 100 அங்கே வந்து 120 இருக்கும். ஸோ 120ங்கிறதுனால 40 40 40ன்னு அதோட ஆன்சர் கிடச்சிருக்கும். ஓகேங்களா. இந்த பாருங்கள் இது என்ன பண்ணுவோம் 120ங்கிறத 3 பார்ட்ஸாக பிரிச்சுட்டு ஓகேங்களா ப்ராடக்ட் ஆஃப் அந்த ரெண்டு வேல்யூ மல்டிபிள் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து மேக்ஸிமம்னு எடுத்துருப்போம். அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அங்கே 120க்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னா 100ன்னு இருக்குது. இங்கே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 120யை 3 பார்ட்ஸாக பிரிக்கும்போது டிவைடட் 3ன்னு போட்டால் 40 40 40ன்னு கிடச்சிருக்கும். இங்கே 100 இருக்கிறதுனால 100 என்ன பண்ண முடியாது 3ஆல் டிவைட் பண்ண முடியாது. அப்போது 100/3 100/3 100/3ன்னு ஆன்சர் முடிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதே இன்னொரு கொஸ்டின் இருக்குது ஏன்னு வச்சுருப்பாங்க இங்கே. ஓகேங்களா. ஸோ ஏன்னு வச்சுருப்பாங்க. அப்போ வந்து a/3 வரும் சம். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். இந்த மினிமம் வேல்யூ ஆஃப் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் a rectangular பாக்ஸ் ஓப்பன் at a top having a volume 32 cubic feet இஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா UGDRB கேட்டிருக்காங்க. இந்த சம்மை நம்ம ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். பண்ணி இந்த பாயிண்ட்டை வச்சுருப்போம். ஓகேங்களா. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் மினிமம் வேல்யூ. ஓகேங்களா. என்ன கேட்டிருப்பாங்க இந்த கொஸ்டினில் மினிமம் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காதனால அப்போ மினிமம் பாயிண்ட் என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, மினிமம் பாயிண்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த பாயிண்ட்டை கொண்டு என்ன பண்ணணும் அப்படின்னா f(x)ன்னு எடுத்தோம் இல்லையா, இதில் கொண்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணணும். ஓகேங்களா. அப்ளை பண்ணி பாயிண்ட் என்ன பண்ணலாம் எஃபோட வேல்யூ இங்கே என்ன எடுத்திருக்கோம் xy + 2yz + 2zxன்னு எடுத்திருக்கோம் இல்லையா. இப்போ இதில் என்ன பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் 4,4,2ங்கிற வேல்யூ தான் மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த பாயிண்ட்டை கொண்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ கிடைக்கும் 16. அடுத்து 2 × yz. ஓகேங்களா. ஸோ 8 + 2 × zx. ஸோ 8.
ஸோ 16 + 16 + 16 கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 48. இதோட ஆன்சர் மினிமம் வேல்யூ என்னது அப்படின்னா 48. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 48. இங்கடா காணும் அந்த கொஸ்டினே. ஓகேங்களா, ஆல்ரெடி டிரைவ் பண்ணி வச்சுருக்கோம். அங்கே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பாயிண்ட் இப்படி கண்டுபிடிச்சிருப்போம். இங்கே என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா வேல்யூ கேட்டிருப்பாங்க. அப்படிங்கிறப்போ அந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து அதில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். இப்போ தானே சொன்னேன் இல்லையா, டிவைடட் A into 3 parts. அதே சம் தான். A வந்து 3 parts பிரித்தாங்க அப்படின்னா இந்த அதோட ப்ராடக்ட் ஒவ்வொரு வேல்யூ ப்ராடக்ட் பண்ணி அதை ப்ளஸ் பண்ணுறது வந்து மேக்ஸிமம்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ டிவைடட் 3. அப்போ A/3 A/3 A/3. இங்கே 100/3 100/3 100/3 போட்டோம்லே அதே தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த சேடில் பாயிண்ட்? சேடில் பாயிண்ட் அப்படின்னா என்னது அப்படின்னா அது மேக்ஸிமமும் கிடையாது மினிமமும் கிடையாது. ஓகேங்களா, அப்போ நெய்தர் நேர். Stationary point is the point where f of x, y. எப்போ வந்து stationary point நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படின்னா f of x, yங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, எப்போ நம்மளால் stationary point ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா fx fyயோட வேல்யூ 0. அதாவது ∂f / ∂x = 0, ∂f / ∂y = 0ன்னு போடும்போது என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரெண்டையுமே 0, ஆர் கிடையாது, ரெண்டையுமே 0, அண்ட் ரெண்டையுமே 0ன்னு போடும்போது என்ன பண்ண முடியும் அப்படின்னா stationary point கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, அடுத்து for the function f of x, y to have minimum value of a, b. ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்காங்க, மினிமம் வேல்யூ ஃபைன் பண்ணணும் அப்படின்னா அங்கே a, bங்கிறது ஃபங்க்ஷன் வந்து f of x, y, பாயிண்ட் வந்து a, bன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதில் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த கண்டிஷன் என்னது, rt - s² வேல்யூ பாசிட்டிவாக இருக்கணும். மினிமம் அப்படின்னா rt - s² வேல்யூ பாசிட்டிவாக இருக்கணும், ஆரோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கணும். ஓகேங்களா, அடுத்து the function f of x, y have maximum value. அப்போனா rt - s² வேல்யூ பாசிட்டிவாக இருக்கணும், ஆரோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து டிஸ்கஸ் மினிமம் வேல்யூ ஆஃப் f of x, y கொடுத்துருக்கிறதுல மினிமம் வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதை ஃபைன் பண்ணி ஆன்சர் 3 வருதான்னு செக் பண்ணி பார்த்துடலாங்களா. ஸோ fx கண்டுபிடிக்கணும், fy கண்டுபிடிக்கணும், பாயிண்ட்டை கொண்டு வந்து அடுத்து லாஸ்ட்டாக அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, போடலாமா. fx கண்டுபிடிங்க. fx என்ன கிடைக்கும், 2x + 6 கிடைக்கும். fy கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 2y, அவ்வளோதான். அப்போது எக்ஸோட வேல்யூ இந்த வேல்யூ fx = 0 fy = 0ன்னு போடுவோம். அப்போ 2x + 6 = 0, 2y = 0. அப்போது x = -3, y = 0. அப்போது -3, 0ங்கிறது தான் பாயிண்ட்டாக கிடைக்குது. இந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண கிடைக்கும் 9 + 0 + 6 -18 + 12. ஓகேங்களா, -18 + 12 போட்டிங்கன்னா -6. அப்போ 9 - 6 போட்டிங்க அப்படின்னா 3 ஆன்சர். இந்த ஆன்சர் என்னது அப்படின்னா 3. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். மேக்ஸிமம் ஆர் மினிமம் வேல்யூ ஆஃப் இந்த ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் மினிமம் ஃபார்மேட் கண்டுபிடிச்சி இதோட ஆன்சர் என்னங்கிறத நீங்கள் ஆன்சர் செக் பண்ணி ஆன்சர் கரெக்டாக வருதா அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். அடுத்த சம் பாருங்கள். ஃபைண்ட் தி மினிமம் வேல்யூ ஆஃப் xy + a³ into 1/x + 1/yன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணி 3a² அப்படின்னு சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதோட ஆன்சர் எடுத்து காப்பி பண்ணிட்டோம். ஓகேங்களா, இதோட ஆன்சர் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணி இதோட மினிமம் வேல்யூ வந்து 3a² அப்படின்னு நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதோட ஆன்சர் 3a² ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, பாருங்கள். இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின், அதாவது ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கேட்டிருந்தாலும் அடுத்து ஸ்டேஷனரி பாயிண்ட் கேட்டிருந்தாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா, ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னா இது என்ன பண்ணுங்கள், எக்ஸை பொறுத்து ரிவர்சல் பண்ணுங்கள், ஒய்யை பொறுத்து ரிவர்சல் பண்ணுங்கள், ஒவ்வொரு பாயிண்ட்டை அப்ளை பண்ணி பாருங்கள். எக்ஸ்ஒய்க்கு இந்த பாயிண்ட் எடுங்க, இந்த பாயிண்ட் எடுங்க, இந்த பாயிண்ட் அப்ளை பண்ணும்போது எஃப்எக்ஸோட வேல்யூ இதுலேருந்து எஃப்எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க. அதே மாதிரி எஃப்ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு இந்த பாயிண்ட்டில் எந்த பாயிண்ட்டை அப்ளை பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு 0 ஆகுதோ அதுதான் ஆன்சர். சரி, போட்டு பார்த்துருவோமா. இந்த ஒரு சமயம் அதே முறையில் போட்டு பார்த்தா இந்த சமயம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ பாருங்கள். f of x, yயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4x² + y² - 2x + 1 கொடுத்துருக்காங்க. fx கண்டுபிடிக்கிறேன். ஸோ வேறு கிடைக்கும் 8x - 2ன்னு கிடைக்கும். அடுத்து fy கண்டுபிடிக்கிறேன். ஸோ எனக்கு கிடைக்கும் 2y + அவ்வளோதான், 2y மட்டும் தான் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ பாயிண்ட் வந்து ஃபஸ்ட் ஒன் பாயிண்ட் ஏ செக் பண்ணி பார்க்குறேன். 4, -2 இது அப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ 0 ஆகணும். கன்ஸ்ட்ரீம் என்ன கிடைக்கணும், 0 ஆகணும். ஓகேங்களா, இங்கேயும் 0 ஆகணும். அப்போ எந்த ஆன்சர் இருக்க வாய்ப்பு இருக்குது, இந்த பி. ஏன்னா ஒய்யோட வேல்யூ 0 ஆகணும் அப்படின்னா 2y 2 × y அதான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ 2y இருக்கிறதுனால ஒய்யோட வேல்யூ 0 இருக்கிற மாதிரி எடுங்க. அப்போ பியாக இருக்கணும், இல்லைன்னா டியாக இருக்கணும். பியா டியா இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு ஆன்சராக இருக்குது வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஏங்கிறது கிடையாது.
ஓகேங்களா. ஸோ நான் பிங்கிற வேல்யூ எடுத்துட்டேன் அப்படின்னா 1/4, 0 இருக்குது. இதில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். 8 × எக்ஸுக்கு பதிலாக 1/4 - 2 போட்டிங்க அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2. ஸோ 2 - 2 0 கிடைக்குது. அப்போ பிங்கிறத ஆன்சர். அப்போ இருந்தாலும் டியை செக் பண்ணி பார்க்குறேன். கண்டிப்பாக இது கிடையாது. இங்கே 1 இருக்கிறதுனால 1 × 2 போடும்போது 2 கிடைக்கும். ஓகேங்களா. ஒரு ஸ்டேஷனரி பாயிண்ட் இல்லைனா கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னா எஃப்எக்ஸோட வேல்யூ 0, எஃப்ஒய் = 0ன்னு போட்டால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், அந்த பாயிண்ட்ஸே கிடைக்கும். ஓகேங்களா. அப்போ இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம், அந்த பாயிண்ட் வந்து இந்த ஃபங்க்ஷனை 0 ஆக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட் 0 ஆக்கல. அடுத்து டிஏ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 0,0 இருக்குது. ஸோ அப்போ இங்கே -2ங்கிற வேல்யூ எஃப்எக்ஸில் என்ன கிடைக்கும் அப்படின்னா -2ங்கிற வேல்யூ கிடைக்கும் எஃப்எக்ஸில். ஓகேங்களா. அப்போ இதுவும் கிடையாது. அப்போ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா பி. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், the nature of stationary point 1/6, 0. நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டேஷனரி பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த ஃபங்க்ஷன் f(x, y)யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இந்த பாயிண்ட்டில் வந்து இது மேக்ஸிமமாக மினிமமானு செக் பண்ண மட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போது இந்த ஸ்டேஷனரி பாயிண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமாக்க நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுவோமோ அதை பண்ணணும். ஓகேங்களா. ஸோ சேம் ப்ராசஸ் தான். எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும், எஃப்ஒய் கண்டுபிடிக்கணும், எல்லாமே கண்டுபிடிக்கணும் தான். ஓகேங்களா. எஃப்எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா. எஃப்எக்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 6x + 6x - 1ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஓகே. அடுத்து எஃப்ஒய் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 2yன்னு கிடைக்கும். ஓகே. அடுத்து அந்த பாயிண்ட் ஸ்டேஷனரி பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதில் அவங்களே கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க. அப்போ எஃப்எக்ஸ்எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கிறேன். இங்கே 6xன்னு இருக்கிறதுனால 6 மட்டும் கிடைக்கும். அடுத்து எஃப்எக்ஸ்ஒய் கண்டுபிடிச்சிங்கன்னா 0, எஃப்ஒய்ஒய் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா 2. ஓகேங்களா. இதுதான் எஸ், சாரி இதுதான் ஆர், இதுதான் எஸ், இதுதான் டி. அப்போது RT - s² தான் செக் பண்ணணும். ஸோ r × t என்ன கிடைக்குது அப்படின்னா 12 - 0. ஸோ அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா RT - s² வேல்யூ > 0, 0வோட அதிகமாக பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்குது. அப்போ இது மேக்ஸிமம் ஆர் மினிமம் வேல்யூ தான். ஓகேங்களா. இதில் ஆரோட வேல்யூ செக் பண்ணி பார்க்கணும். ஆரோட வேல்யூ என்னதுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. வேல்யூ என்னதாக இருக்குது அப்படின்னா பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ அப்போ இது கண்டிப்பாக என்னது, இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா மினிமமாக தான் இருக்கும். ஓகேங்களா. பாயிண்ட்டு நமக்கு தேவைப்படலை. ஓகேங்களா. எந்த பாயிண்ட் போட்டாலும் இங்கே பாயிண்ட்டுக்கு இந்த எக்ஸ்ஒய்யோட வேல்யூவே நமக்கு கிடைக்கல. ஓகேங்களா. அப்போ இந்த 1/6 அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணலாட்டி என்ன கிடைக்கும் அப்படின்னா எல்லா பாயிண்ட்ஸுமே என்னது தான் அப்படின்னா இதில் மினிமம் தான். இந்த பாயிண்ட் ஆஃப் மினிமம் தான் அப்படி இதோட ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஃபைண்ட் தி கிரிட்டிக்கல் பாயிண்ட் அண்ட் இட்ஸ் நேச்சர் ஆஃப் தி ஃபங்க்ஷன் f(x, y). இதோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிக்க சொல்லிட்டு இதோட நேச்சர் ஆஃப் ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனோட நேச்சர் மினிமமாக மேக்ஸிமமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். x² - 2x - 2y² + 4y - 2ன்னு கொடுத்துருக்காங்க. எதோட வேல்யூ f(x, y)யோட வேல்யூ. ஸோ fx கண்டுபிடிங்க. fx கண்டுபிடிச்சிங்கன்னா 2x - 2 அவ்வளோதான். அடுத்து fy கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 4y + 4ன்னு கிடைக்கும். ஸோ fx = 0, fy = 0ன்னு போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்டேஷனரி பாயிண்ட்டே கிடைக்கும். ஸோ அப்போது 2x - 2 = 0 அப்படின்னா x = 1. அடுத்து 4y + 4 = 0 அப்படின்னா y = -1. ஸோ என்ன கிடைக்குது 1, -1ங்கிற பாயிண்ட். ஸோ 1, -1ங்கிற பாயிண்ட் வந்து பிலேயும் சிலேயும் இருக்குது. இப்போ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் ஆன்சர். மேக்ஸிமமாக மினிமமானு செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு RST வேணும். அப்போது fx கண்டுபிடிச்சிங்களா. ஸோ fxx கண்டுபிடிக்கிறேன். fxx அப்படின்னா 2 கிடைக்கும். fxy கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 0, fyy கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 4 கிடைக்கும். அப்போது இது r, இது s, இது t. அப்போ நம்ம ஃபார்மேட் RT - s² தான். RT ஸோ 8 - 0, ஸோ 8 தான் கிடைக்குது. 0வோட அதிகமாக தான் கிடைக்குது. ஓகேங்களா. மினிமம் இல்லைனா மேக்ஸிமம். அப்போ ஆரோட வேல்யூ செக் பண்ணி பார்க்குறோம். ஆரோட வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னா கிரேட்டராக தான் இருக்குது. அப்போது மினிமம். ஓகேங்களா. ஸோ அப்போ மினிமம் ஸோ மினிமம் பி தான் இதோட ஆன்சர். ஓகேங்களா. how many critical point has the function f(x, y)ன்னு கொடுத்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுங்க அப்படின்னா x பொறுத்து ரிவர்ஷல் பண்ணி = 0ன்னு போடுங்க, y பொறுத்து ரிவர்ஷல் பண்ணி = 0ன்னு போடுங்க. போடும்போது உங்களுக்கு எத்தனை கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு செக் பண்ணி சொல்லுங்கள். ஸோ 3 இங்கே ஆன்சர் இருக்குது. செக் பண்ணி கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகேங்களா. if f(x, y) = x² - y² + 4, then f has extreme value at ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, இதை f(x) கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா. x பொறுத்து ரிவர்ஷல் பண்ணனா 2x கிடைக்கும். fy கண்டுபிடிச்சேன் அப்படின்னா -2y கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன கிடைக்கும், எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 0ன்னு கிடைச்சிரும். பாயிண்ட் 0,0ங்கிறது கிடச்சிருச்சு. எக்ஸ்ட்ரீம் வேல்யூ கிடைக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ RST வேணும் இல்லையா. அப்போது fxx கண்டுபிடிங்க. fxx கண்டுபிடிச்சிங்கன்னா 2 கிடைக்கும். fxy கண்டுபிடிச்சிங்கன்னா 0, fyy கண்டுபிடிச்சிங்கன்னா -2. இது r, இது s, இது t. அப்போ கொஷின் ராங்காக இருக்குது. இந்த இடத்துல ப்ளஸ் வரும். ஓகேங்களா. இங்கே +2 வந்தால் தான் RT - s² வேல்யூ 4 + 4ன்னு கிடைக்கும். ஸோ 0வோட அதிகமாக பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும்.
ஸோ கொஷின் ராங்காக இருக்குது, இங்கே ப்ளஸ் மாற்றிக்கோங்க. ஸோ இது வந்து ஆரோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ இது எக்ஸ்ட்ரீம் வேல்யூனா இந்த இடத்துல கொஷின் ராங்காக இருக்குது, மாற்றிக்கோங்க. ஓகேங்களா. ஏன்னா இங்கே -2 போட்டிங்க அப்படின்னா -4 கிடச்சிடும். நெகட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் வேல்யூவே கிடைக்காதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. எக்ஸ்ட்ரீம் வேல்யூ அப்படின்னாலே மேக்ஸிமம் ஒரு மினிமம் ஏதாவது ஒரு வேல்யூன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அதாவது RT - S² வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் மட்டும் தான் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ கொஷினை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் f(x, y) = y² - x² ஹேஸ் கீழே கொடுத்துருக்கதை செக் பண்ணி பார்க்க போகிறோம். பண்ணி பார்த்துடலாங்களா. பண்ணி பார்த்துடலாங்களா. ஓகே. இப்போது f(x, y) = என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா y² - x² கொடுத்துருக்காங்க. ஸோ நான் fx கண்டுபிடிக்கிறேன். fx கண்டுபிடிச்சா கிடைக்கும் -2x கிடைக்கும். fy கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா +2y கிடைக்கும். ஓகேங்களா. இதுலேருந்து பாயிண்ட் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா =0 =0 போட்டால் எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 0ன்னு கிடச்சிரும். ஸோ பாயிண்ட் என்னது அப்படின்னா 0,0 தான். ஸோ இப்போ ஆன்சரில் இந்த 2 தான் 0,0 இருக்குது. இது 2ல் 1 தான் ஆன்சர். நம்ம செக் பண்ணிடலாமா. அடுத்து RT - S² கண்டுபிடிக்கணும் இல்லையா. இப்போ RTSோட வேல்யூ வேணும். அப்போ fxx கண்டுபிடிச்சிங்கன்னா -2, fxy கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இதை ஒய்யை பொறுத்து ரிவர்ஷல் பண்ணும்போது 0, அடுத்து yy கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 2. ஓகேங்களா. இது R, இது S, இது T. ஃபார்மேட் என்னது RT - S² வரும். ஸோ -4 வருது. ஸோ -4 - 0 -4 அப்படிங்கிறது 0 விட கம்மி. ஓகேங்களா. ஸோ 0 விட கம்மி அப்படிங்கிறப்போ இங்கே என்ன வருது அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூ வருது. ஸோ நெகட்டிவ் வேல்யூ வர்றதுனால இது பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்தால் தான் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ கிடைக்கும். நெகட்டிவ் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா நெய்தர் மினிமம் நேர் மேக்ஸிமம் அட் 0,0ங்கிற ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இந்த ஆன்சரை நீங்கள் செக் பண்ணி இதோட ஆன்சர் மேக்ஸிமம் 1,1 வருதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகேங்களா. ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகேங்களா. தேங்க்யூ. உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் சேனலை பார்க்கும்போது அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து என்னவாகும் அப்படின்னா கிடைக்கும். உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் பெல் பட்டனை என்ன பண்ணுங்க அப்படின்னா டச் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா. ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. இன்னும் வீடியோஸ் நிறையா போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.